அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரம்யா ராஜேந்திரன். என்னுடைய பேர் புவனேஸ்வரி. ஹாய் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு ரீசெண்டா ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா மேம்? என்ன விஷயம்? கரப்பாம்பூச்சி ஜனதா தளமா? அதேதான். நான் அதை பத்தி படிச்சேன் மேம், ஆனா எனக்கு அதை பத்தி கிளாரிட்டி கிடைக்கல. நீங்க சொல்றீங்களா அதை பத்தி? கண்டிப்பா சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா, இந்த மந்த் மே 15 நம்மளோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னா, படிக்காத இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒட்டுண்ணி போல, அவங்க வந்து ஒரு கரப்பான் பூச்சி மாதிரி, இந்த மாதிரி சொன்ன உடனே அதை பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞர், அவர் வந்து யாருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு தன்னார்வலர். அவர் பேர் வந்து அபிஜித் தீப்கே. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னா, இவர் எங்களை வந்து ஏன் இந்த மாதிரி சொல்றாரு, இது வந்து இளைஞர்களோட மத்தியில ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. உடனே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எங்களவா நீங்க கரப்பான் பூச்சின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரப்பான் பூச்சி ஜனதா தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு, ஆக்சுவலி அந்த கட்சியில் இணையத்துக்கு ஒரு தகுதி இருக்கணுமா, வேலை இல்லாம இருக்கணுமா, சோம்பேறித்தனத்தோட இருக்கணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அதில் வந்து இணைய முடியுமா. ஸோ இது அப்படியே பரபரப்பாக போயிட்டு இப்போ பாகிஸ்தான் வரைக்கும் இது போயிருக்கு. ஸோ இதை நம்ம இந்தியாவில் நேற்று வந்து முடக்கமும் பண்ணாங்க. இது இன்னும் வேற என்ன மாதிரி எல்லாம் வைரலாக போகும் அப்படின்னு சொல்றதை இனிமே தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். உங்களுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.